மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 3ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, நம்ம ஜானகி வந்துட்டு மாயாவை காப்பாற்றுறதுக்காக கார்த்தியோட தலையில் கட்டையால் அடிச்சிடுறாங்க. இதனால கார்த்தி மயக்கம் மட்டும் கீழே விழுந்துடுறாரு. அப்போ ஜானகி வந்துட்டு மாயாவை காப்பாற்றுறதுக்காக படுத்து கிடக்கிற மாயாவை கிளப்புறாங்க. ஆனால் மாயா கிளம்பல. அப்போ ஜானகி பக்கத்தில் இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு வந்து மாயாவோட முகத்தில் தெளித்து கிளப்புறாங்க. அப்போ மாயா கிளம்புறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, தண்ணியை குடிமா அப்படின்னு சொல்ல மாயா தண்ணி குடிக்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, இந்த இடத்துலேருந்து நம்ம இப்போ போய் ஆகணும் அப்படின்னு சொல்ல மாயாவும் சரிங்க பெரியமா அப்படின்னு சொல்கிறாங்க. மாயா கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு பெரியமா அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, இந்த பாவி உன்னை கெடுக்க பார்த்தான். நல்ல வேளை அந்த நேரத்துக்கு வந்துட்டேன். அவனை தலையில் கட்டையால் அடித்து தள்ளி விட்டுட்டேன். அவன் மயங்கி கிடக்குறான். நம்ம இந்த இடத்துலேருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணுவா அப்படின்னு சொன்னதோட மாயாவும் சரிங்க பெரியமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஜானகியை கூட்டிகிட்டு வெளியில் ஓடுறாங்க. அப்போ கார்த்தி கிடக்கிறத பார்த்துட்டு மாயா ஷாக் ஆகுறாங்க. ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, இவன் மயக்கத்தில் தான் கிடக்குறான், நீ கவலைப்படாதவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ கொஞ்சம் தூரம் நடந்து போகும் பொழுது நம்ம மாயா டக்குன்னு ஜானகி கிட்ட, பெரியமா ஒரு நிமிஷம் நில்லுங்களேன் அப்படின்னு சொல்ல ஜானகி கேட்குறாங்க, ஏன் மாயா என்னாச்சு அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, பெரியமா தனாவோட வீடியோ இருக்கிற ஃபோனு இன்னும் அங்கே தான் கிடக்கு, அதை போய் எப்படியாவது எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, அதை இன்னொரு நாளைக்கு நம்ம போய் எடுத்துக்கலாம், அதுக்கு வேற ஏதாவது யோசனை பண்ணலாம், நீ வா இப்போதைக்கு வீட்டுக்கு அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, பெரியமா நம்ம போராடுறதே இருக்குதான், கண்டிப்பாக அந்த கார்த்தி ரொம்ப கோவத்தில் இருப்பான். அவன் மயக்கம் தெளிஞ்சிட்டுன்னா அந்த வீடியோவை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவான். ஏன்னா நம்ம அவன்கிட்ட ரொம்ப கோவமாக நடந்துக்கிட்டது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் கண்டிப்பாக தனாவை இந்த வீடியோவை காமிச்சு மிரட்டுவான். எப்படியாவது அந்த வீடியோவை நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு, மறுபடியும் நான் உன்னை தனியாக அனுப்ப மாட்டேன், சரிவா, 2 பேரும் போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் சரிங்க பெரியமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து நேராக கார்த்தி இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம மாயா அந்த ஃபோனை தேடி எடுக்கிறாங்க. அப்போ கார்த்தி ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறத நம்ம மாயா பார்க்குறாங்க. பார்த்ததோட மாயாவுக்கு பேரதிர்ச்சி. என்ன இது, கார்த்தி இப்படி ரத்த வெள்ளத்தில் கிடக்குறா அப்படின்ட்டு கார்த்தி தலையிலேருந்து வர ரத்தத்தையும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம ஜானகி சொல்கிறாங்க, மாயா இவன் மயக்கத்தில் இருக்கான், வா இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் இருங்க பெரியமா அப்படின்ட்டு கார்த்தியோட மூக்கில் கை வச்சு பார்க்குறாங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கிறத பார்த்துட்டு மாயா அதிர்ச்சியாகி, பெரியமா இவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஜானகி பேரதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா சும்மா சொல்லாத, நான் தலையில் லைட்டாக தான் அடித்தேன், இவன் மயக்கம் மட்டும்தான் போட்டிருப்பான் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியமா நீங்கள் பாருங்க அப்படின்னு. ஜானகி போயிட்டு நேராக அந்த கார்த்தியோட மூக்கில் கை வச்சு பார்க்க அப்போ மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு ஜானகிக்கு பேரதிர்ச்சி ஆகுது. ஐயோ மாயா இவன் செத்துட்டான் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியமா நம்ம எப்படியாவது இந்த இடத்துல இருந்து போகணும் அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, நான் அந்த அளவுக்கெல்லாம் இவனை அடிக்கலை, ஆனால் ஒரு பாவத்தை பண்ணிட்டேனே, என் கையால் ஒரு கொலையை பண்ணிட்டேனே, இந்த விஷயம் மட்டும் ஊரில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஏற்கனவே என் குடும்பத்தை ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க, என் குடும்பம் ரொம்ப அவமானப்பட்டுருமே, என் குடும்பத்தை யார் பாதுகாக்கிறது அப்படின்ட்டு ஜானகி கதறி அழுகிறாங்க. அப்போ மாயா நேராக ஜானகிட்ட, பெரியமா நம்ம இந்த இடத்த விட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்ல அப்போ ஜானகி சொல்கிறாங்க, மாயா இந்த இடத்துல நீ ஃபஸ்ட்டு இருக்க வேணாம், நீ இந்த இடத்த விட்டு போ, உன் மேலேயும் பழி வந்துடும், நீங்கள் இருந்தீன்னா உனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாகிரும், நீ இந்த இடத்த விட்டு போ, நான் எப்படியாவது பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு மாயா சொல்கிறாங்க, என்ன பெரியமா எப்படி பேசுகிறீங்க, இங்கே பாருங்க, இவன் ஒரு அரக்கன், இவனை நீங்கள் வதம் பண்ணியிருக்கீங்க, இவனால் எத்தனை பெண்ணுங்களோட வாழ்க்கை வந்துட்டு சீரழிஞ்சு போச்சு, அதை தடுத்திருக்கீங்க, நீங்கள் நல்ல விஷயத்த தான் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல ஜானகி சொல்கிறாங்க, இல்லை மாயா, என்னதான் இருந்தாலும் கொலை பண்ணுறதுக்கு உரிமை எனக்கு கிடையாது, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் போலீஸ்கிட்ட போயிட்டு சரண்டர் ஆக போகிறேன், நீ நேராக வீட்டுக்கு போயிரு, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியமா நீங்கள் மட்டும் அவனை அடிக்காமல் இருந்தீங்கன்னா என் வாழ்க்கை போயிருக்கும்ல, ஏன் பெரியமா நீங்கள் இப்படி பேசுறீங்க, நீங்கள் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லாமல் அமைதியாக வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. ஆனால் ஜானகி அழுகுறாங்க, இல்லை மாயா, நான் போயிட்டு
நான் தான் இந்த கொலையை பண்ணேன்னு ஒத்துக்க போறேன். நான் போயிட்டு சரண்டர் ஆகிடுறேன். ரொம்ப தப்பு மாயா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மாயா வந்துட்டு ரொம்ப முயற்சி பண்றாங்க ஜானகியை தடுக்க. ஆனா ஜானகி சொல்றதை கேட்கவே இல்லை. அப்ப மாயாவுக்கு டக்குன்னு சாமி வருது. கார்த்தி மேல காலை வச்சுக்கிட்டு பெட்ல உட்காடுறாங்க மாயா. ஏய் ஜானகி நில்லு அப்படின்னு. அப்ப ஜானகி அதிர்ச்சியாகி திரும்பி பார்க்க நம்ம மாயா சாமி வந்து உட்கார்ந்துருக்காங்க. இதை பார்த்ததோட ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஜானகி கையெடுத்து கும்பிட அப்ப சாமி கேக்குறாங்க, நீ எங்க போற அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, நான் ரொம்ப பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் இந்த கையால. நான் உடனே போய் போலீஸ்ல சரண்டர் ஆக போறேன் அப்படின்னு. அதுக்கு சாமி சொல்றாங்க, நீ பாவம் பண்ணியா? அத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை காப்பாத்திருக்க. நீங்க பாரு, நீ ஒன்னும் கொலை பண்ணல, இத பண்ணது நானு. இவன் உயிரோட இருந்தா எத்தனை பேருக்கு அவமானம் அசிங்கம் தெரியுமா? இப்ப கூட ஒரு பொண்ணை வாழ்க்கையை கெடுக்க பார்த்தான். அப்படிப்பட்டவன் இதுக்கு மேலே உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அதுக்கான ஒரு கருவியாதான் உன்னை பயன்படுத்திக்கிட்டேன். இவன் செத்துட்டான் அப்படின்னு நீ கவலைப்படாத. நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு எந்தவித ஆபத்தும் வராம நான் பார்த்துப்பேன். நீ இதே மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்காத. இவனை நான் வதம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு மாயா சாமி வந்த மாதிரி ஆடுறாங்க. அப்ப ஜானகி இதை பார்த்துட்டு, இது தப்பில்லையா? நான் பண்ணது ரொம்ப பெரிய பாவமே அப்படின்னு. அதுக்கு சாமி சொல்றாங்க, இங்க பாரு, நீ பண்ணது பாவம் கிடையாது, நீ புண்ணியம் பண்ணியிருக்க. உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு இந்த இடத்த விட்டு போ. அந்த மாயா என்ன சொல்றாளோ அதை கேளு. அவ இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக மட்டும்தான் யோசிப்பா. அதனால அவ சொல்றத மட்டும் நீ கேளு அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையசைக்கிறாங்க. அப்ப மாயா அப்படியே லைட்டா மயக்கம் போட்டு கீழே விழுகுறாங்க. அப்ப நம்ம ஜானகி வந்துட்டு மாயாவை தாங்கி பிடிக்கிறாங்க. மாயா மயக்கம் போட்டு விழுந்ததோட ஜானகி கேக்குறாங்க, மாயா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, இல்லம்மா ஒண்ணு இல்லை அப்படின்னு. அப்ப மாயா டக்குன்னு சுய நினைவுக்கு வந்து, பெரியம்மா நம்ம இந்த இடத்த விட்டு போகணும் வாங்க அப்படின்னு சொல்ல, ஜானகியும் சரி மாயா போகலாம் அப்படின்னு சொல்ல, அப்ப மாயா கிளம்புறாங்க. அப்ப அந்த கார்த்தி இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு, இதை இப்படியே விட்டுட்டு போக முடியாது, நம்ம எப்படியாவது இந்த தடையத்தை அழிக்கணும் அப்படின்ட்டு மாயா முடிவு பண்றாங்க. மாயா நேரா ஜானகிட்ட, பெரியம்மா இவனை இப்படியே போட்டுட்டு போக முடியாது, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம இந்த இடத்துல எந்த தடையுமே இல்லாம நம்ம முழுசா முடிக்கணும். நீங்க பாருங்க பெரியம்மா, இந்த இடத்துல உள்ள பொருள், கீழே விழுந்து கிடக்கிற பொருள் எல்லாத்தையுமே கரெக்டா எடுத்து வைங்க. அதோட அப்புறம் உடஞ்சி கிடக்கிற பொருள் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு கவர்ல போடுங்க. அதை கொண்டு போய் நம்ம எதுலையாவது புதைச்சிடணும். ஃபர்ஸ்ட் இந்த கார்த்தியை வந்துட்டு ஒரு போர்வையில சுத்தணும் வாங்க அப்படின்னு சொல்ல, அந்த கார்த்தியை போர்வையில சுத்துறாங்க. போர்வையில சுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க கிடக்கிற பொருள் எல்லாத்தையுமே எடுத்து நேரா வைக்கிறாங்க. மாயா சொல்றாங்க, பெரியம்மா எதையுமே நீங்க கையால தொடாதீங்க, கண்டிப்பா ரேகையை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நீங்க உங்க புடவையோட முந்தானியை வச்சு எல்லாத்தையும் எடுத்து வைங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகியும் சரிமாயா அப்படின்னு சொல்லிட்டு புடவையோட முந்தானையால எடுத்து பொருள் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு அதுல ரேகை இல்லாத மாதிரி துடைக்கிறாங்க. அதோட மாயா வந்துட்டு அங்க நான் உடஞ்சி கிடக்கிற பொருள் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு கவர்ல போடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தியை ஒரு போர்வையில சுத்தி மாயா வந்துட்டு ஜானகிட்ட, பெரியம்மா இவனை தூக்குங்க அப்படின்னு சொல்ல, ஜானகியும் அந்த கார்த்தியை தூக்குறாங்க. தூக்கிக்கிட்டு நேரா தோட்டத்து பக்கம் போறாங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, மாயா அந்த பக்கம் தான் சுடுகாட்டு பூஜை நடக்குது, அங்க எப்படி போறது அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா அந்த பக்கம்தான் யாருமே வந்துட்டு பார்க்க மாட்டாங்க, அதனால நம்ம அங்கதான் புதைக்கணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாயா வந்துட்டு ஜானகிட்ட, பெரியம்மா நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு மம்பட்டி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஜானகியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மாயா போனதோட ஜானகி வந்துட்டு கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா, நான் பண்ணது ரொம்ப பெரிய பாவம், ஆனா நீ என் பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க வந்ததுக்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணேன், இல்லைன்னா நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கவே மாட்டேன். இங்க பாரு, என்னை மன்னிச்சிரு, நான் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஜானகி அழுதுகிட்டு இருக்காங்க. மாயா போயிட்டு நேரா மம்பட்டி எடுத்துட்டு வந்துட்டு, பெரியம்மா நீங்க பாருங்க, இந்த நேரத்துல தான் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்க முகத்துல ஒரு பயம் தெரிஞ்சாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க, நீங்க பயப்படவே கூடாது. முக்கியமா இந்த விஷயத்தை பத்தி இனிமே பேசவும் கூடாது. ஃபர்ஸ்ட் இவனை தோண்டி புதைச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த குழியை தோன்றாங்க. குழியை தோண்டி கார்த்தியை உள்ளார வந்துட்டு தள்ளுறாங்க. தள்ளி கார்த்தியை புதைக்கிறாங்க. கூடவே அந்த உடஞ்சு போன பொருளையும் போட்டு புதைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த தோண்டின இடம் தெரியக்கூடாது அப்படின்னு அந்த தோண்டின இடத்துக்கு மேல நிறைய இலை தலையெல்லாம் அள்ளி போட்டுட்டு
மாய நேரா ஜானகிட்ட, பெரியமா நம்ம இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப தப்பு, இந்த இடத்துல இருந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியை கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சிவாவையும் ரகுராமையும் காமிக்கிறாங்க. சிவா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் மனசு ஒரே பதட்டமா இருக்கு. அப்ப சிவா கேக்குறாரு, அண்ணா என்னாச்சுண்ணா? நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்க முகமே சரியில்லையே, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சிவா அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க நேரா வீட்டுக்கு போங்களேன் அப்படின்னு. அதுக்கு ரகுராம் சொல்றாரு, இல்ல சிவா நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு என்னன்னா எனக்கு பக்கத்துல உள்ளவங்களுக்கு ஏதோ ஆபத்தோ அப்படின்னு தோணுது அப்படின்னு. அதுக்கு சிவா சொல்றாரு, அண்ணா நீங்க ரெஸ்ட் எடுக்காம வந்திருக்கீங்க, அதனாலதான் இப்படி எல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம், நீங்க வேணா வீட்டுக்கு போங்களேன் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இல்ல சிவா அதான் ஆல்மோஸ்ட் இந்த பூஜை முடிய போகுது, அப்புறம் ஏன் இதை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு அப்படின்னு. இதை கேட்டதோட சிவாவும் சரிங்கிறாரு. அங்க வந்துட்டு சுடுகாட்டு பூஜையில சாமி அடிக்கிட்டு இருக்க அந்த சாமி என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கும் கவலைப்படாதீங்கடா நான் இருக்கேன் அப்படின்ட்டு சாமி அடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ரகுராம் கை எடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல சிவா அவங்க அண்ணன்ட்ட, அண்ணா ஒரு நிமிஷம் இருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமா வராரு. அப்ப மாயாவும் ஜானகியும் அந்த பக்கமா வரதை பார்த்துட்டு சிவா நினைக்கிறாரு, இந்த நேரத்துல இவங்க 2 பேரும் இந்த பக்கமா எங்க போயிட்டு வராங்க அப்படின்ட்டு சிவா நினைக்கிறாரு. அப்ப ஜானகியோட முகம் பதட்டமா இருக்கிறதையும் சிவா பாக்குறாரு. என்ன நடக்குது இங்க? சரி நம்ம வீட்டுல போய் கேட்டுக்கலாம், இங்க பேசக்கூடாது அப்படின்னு சிவா நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் மாயாவும் ஜானகி சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் மகாலிங்கம் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு, அடி பாவியலா, சரியான ஆளுகளா இவருக, இப்படி ஒருத்தனை கொன்னு புதைச்சி போட்டுட்டு இப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி போயிட்டு இருக்காளுக, ஆத்தாளு மகளுகளும் விடக்கூடாது, உடனே போலீஸ்ல சொல்லணும் அப்படின்னு மகாலிங்கம் நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பத்மாவையும் பார்வதியும் காமிக்கிறாங்க. 2 பேரும் ஜானகியும் அந்த மாயாவும் எங்க போயிருக்காங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க. பார்வதி தான் உட்காந்துருக்காங்க. அப்ப ஜானகியும் மாயாவும் வீட்டுக்குள்ள வர, அப்ப பார்வதி டக்குன்னு ஜானகிட்ட ஓடி வந்து, இங்க பாருங்கக்கா, இந்த நேரத்துல நீங்க எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு சும்மாதான் வெளியில போயிட்டு வந்தோம் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, இது மாதிரி தோட்டத்து வரைக்கும் தான் போயிட்டு வந்தோம், ஏன் வெளியில கூட போகக்கூடாதா அப்படின்னு. இல்ல இந்த மாதிரி நேரத்துல போகக்கூடாது அப்படின்னு வீட்டுல சொல்லியிருந்தாங்கல்ல, சுடுகாட்டுல பூஜை நடக்குது, அம்மன் ரொம்ப உக்கிரமா போயிட்டு இருப்பாங்கன்னு அப்பயே சொன்னாங்க, கொஞ்சமாவது கேட்டீங்களா அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு பார்வதி, அதான் சேஃபா போயிட்டு வந்துட்டோம்ல, இதுல என்ன இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதியும் சரி அப்படின்னு சொல்ல, நம்ம மாயாவை ஜானகி அந்த இடத்துல இருந்து போகும்பொழுது பார்வதி நினைக்கிறாங்க, கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, இவங்க முகத்தை பார்த்தாலே நல்லாவே தெரியுது, ஏதோ ரொம்ப பெரிய விஷயத்த 2 பேருமே சேர்ந்து மறைக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அப்படின்னு பார்வதி நினைக்கிறாங்க. அப்ப பார்வதி நேரா பத்மாவை போய் பாக்குறாங்க. பத்மா தூங்கிட்டு இருக்க, பார்வதி நேரா பத்மாவை கிளப்புறாங்க. அக்கா கிளம்புங்கக்கா அப்படின்னு. அப்ப பத்மா கிளம்பி, ஏ பார்வதி என்னாச்சு, இப்படி தூங்குற நேரத்துல இப்படி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கே, எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலான்னு நான் சொன்னேன்ன, ஏன் கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்க பத்மாக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஜானகியும் மாயாவும் வந்தாங்க, அந்த ஜானகி அக்காவை பார்க்கும் பொழுது அப்படியே பேயறைஞ்ச மாதிரி இருக்காங்க, கண்டிப்பா ஏதோ ரொம்ப பெரிய விஷயம் நடந்திருக்கு, நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த அவங்க மறைக்கிறாங்க அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, பார்வதி அதை காலையில கேட்டுக்கலான்னு நானும் சொன்னேன்ல, நீ போயிட்டு தூங்கு, காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு. பார்வதியும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க ரூமுக்கு போறாங்க. அப்ப நம்ம சிவா வந்துட்டு நேரா வீட்டுக்கு வராரு. சிவா நேரா பார்வதியை பார்க்க, பார்வதி தூங்காம இருக்கிறத பார்த்துட்டு சிவா கேக்குறாரு, பார்வதி என்னாச்சு அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, என்னங்க இது மாதிரி அக்காவும் மாயாவும் இங்கே போயிட்டு வந்தாங்க அப்படின்னு. சிவா சொல்றாரு, நானும் தான் அவங்க 2 பேரையும் பார்த்தேன், எங்க போனாங்கன்னு தெரியல, அந்த பண்ணை வீட்டு பக்கமா போயிட்டு வந்தாங்க, அதுவும் கார்த்தியோட பண்ணை வீட்டு பக்கமா, எதுக்காக அங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, ஏங்க போய் கேளுங்கங்க எதுக்காக போயிட்டு வந்தீங்க அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, இங்க பாரு, எதா இருந்தாலும் காலையில கேட்டுக்கலாம், நீ அமைதியா இரு அப்படின்னு. அப்ப பார்வதியும் சரிங்க அப்படின்னு சொல்ல, அப்ப சிவா வந்துட்டு எதுக்காக அவங்க அந்த பக்கமா போயிட்டு வந்தாங்க அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிவா வந்துட்டு நேரா அவங்க ஜானகிட்ட போயிட்டு காலையில, அண்ணி நேத்து அந்த சுடுகாட்டு பக்கமா போயிட்டு வந்தீங்களே எதுக்கு அப்படின்னு.
இது கேட்டதோட ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு மாயா வந்துட்டு நாங்க வரலையே அப்படின்னு சொல்ல சிவா சொல்றாரு, என்ன சொல்றீங்க, நீங்க 2 பேரும் போயிட்டு வந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இல்ல சித்தப்பா, நாங்க போயிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப சிவாவுக்கு டவுட் ஆகுது, எதுக்கு, நம்ம பார்த்தது உண்மைதான், எதுக்காக இவங்க போய் சொல்றாங்க, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அண்ணி எப்பவும் போய் சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சிவா நினைக்கிறாரு. அப்ப பத்மா நேரா ஜானகிட்ட, அண்ணி நேத்து நைட்டு எங்க போனீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, நான் எங்கேயும் போகலையே அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க எங்கேயுமே காணும்னு நானும் பார்வதியும் தேடணும், தேடிட்டு தான் கேக்குறோம் அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, மாடியில பாத்தீங்களா, நானும் மாயாவும் மாடியில தான் உட்கார்ந்துருந்தோம். வீட்டுல நடந்த பிரச்சனைகளால மாயா ரொம்ப கவலைப்பட்டா, அதான் அவளுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக மாடிக்கு கூட்டிட்டு போனேன். நாங்க 2 பேரும் அங்கதான் இருந்தோம் அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்வதியும் பத்மாவும் தனியா வந்துட்டு, கண்டிப்பா இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, நம்மள நல்லா ஏமாத்துறாங்க, மறுபடியும் வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்புறமா மகாலிங்கத்தை காமிக்கிறாங்க. கண்டிப்பா மகாலிங்கம் தான் அந்த கார்த்திய தீத்து கட்டி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மாயாவும் ஜானகியும் ஃபர்ஸ்ட் கார்த்திய தலையில அடிச்ச போது கார்த்தி லைட்டா தான் மயங்கி விழுந்தாரு. அதுக்கப்புறம் கண்டிப்பா கார்த்தி கிளம்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தின மகாலிங்கம், இவன் உயிரோட வந்தா நமக்கு பிரச்சனை, அந்த ரகுராமோட குடும்பத்தை பழிவாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இவன் செத்தாதான் நல்லது, இவன் இறந்துட்டான்னா அப்புறம் அந்த ஜானகி மேல பழிய போட்டு ஜானகியை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த மகாலிங்கம் ரொம்ப பெரிய பிளான் பண்ணி தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. மகாலிங்கம் நேரா வந்துட்டு மறுபடியும் கார்த்தி கிளம்பும் பொழுது, அவளை விடமாட்டேன் அப்படின்னு கிளம்பும் பொழுது, நம்ம மகாலிங்கம் மறுபடியும் கார்த்தியோட தலையில கட்டையெல்லாம் அடிச்சு, நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான், நீ இறந்துட்டாதான் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்ல, கார்த்தி கேட்குறாரு, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, இங்க பாருடா, எனக்கு கிடைக்க வேண்டியதை உன்னை வச்சு நிறைவேற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சிடுறாரு. இதனால கார்த்தி மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு, அதோட இறந்தும் போயிடுறாரு. அப்ப மகாலிங்கம் அந்த கட்டையை கீழே போட்டுட்டு, டேய் உன்னை சும்மா விட மாட்டேன் ரகுராம், உன் பொண்டாட்டி ஒரு பெரிய கொலை பண்ணிட்டு போயிருக்கான், அவளை நான் போலீஸ்ல போயிட்டு காட்டி கொடுக்க போறேன் அப்படின்ட்டு மகாலிங்கம் ரொம்ப கோவத்துல இதை பண்ணிட்டாரு. அதோட நம்ம மாயாவும் ஜானகியும் அந்த கார்த்தியை தூக்கிட்டு போயிட்டு புதைக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே மகாலிங்கம் வீடியோ எடுத்துட்டாரு. இதை வச்சு கண்டிப்பா ஜானகியோட குடும்பத்தை ரொம்ப பெருசா மிரட்ட போறாரு. இதை நம்ம மாயா எப்படி சமாளிக்க போறாங்க, உண்மையாவே ஜானகி இந்த தப்பை பண்ணல, தப்பு பண்ணது மகாலிங்கம் அப்படிங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோடுல பார்க்க போறோம். கார்த்தி முடிஞ்சதோட என்னடா அடுத்த கதை இருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப சுவாரஸ்யமான கதை நடக்க போகுது. இன்னுமே புது புது அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.